ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டி. ஓகேங்களா, முதல் பெண் உறுப்பினர், டாக்டர். தென்னிந்தியாவில், சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மெடிசன்னா தான் அவங்க தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து அவங்க தான் தென்னிந்தியாவில் பார்க்கும்போது. அடையாரில் வந்து கேன்சர் சென்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. தேவதாசி ஒழிப்பில் வந்து முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. முத்துலக்ஷ்மி ரெட்டி 30 இந்த மாதம் தான் இல்லையா, 30 ஜூலை 1886 தான் பிறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, எங்கே பிறந்திருக்காங்க? பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து புதுக்கோட்டை. She was the first woman in South India. இது முக்கியம். ஓகேங்களா, இந்தியாவில் கிடையாது, சவுத் இந்தியாவில் முதல்ல டிகிரி வந்து வாங்கணும். எது டிகிரி வாங்கியிருக்காங்க? மெடிசனில். டு கெட் ஏ டிகிரி இன் மெடிசனில். தென்னிந்தியாவில் முதலாக வந்து மெடிசனில் டிகிரி வாங்கினது வந்து முத்துலட்சுமி ரெட்டி தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னா 1923 இங்கே சிஸ்டர் வந்து இறந்துடுறாங்க. எதனால் இறக்குறாங்கன்னா வந்து கேன்சர்னால இறக்குறாங்க. இதோட நினைவாக தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க வந்துன்னா கேன்சர் இன்ஸ்டியூட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க அவங்க. இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் என்ன சொல்கிறாங்க? சி பிகேம் தி ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா. என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா டு என்டர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எந்த வருஷம் போயிருப்பாங்க? 1926. 1926ல் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எலெக்டடா நாமினேட்டடா? நாமினேட்டட், நியமனம் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா, நாமினேட்டட். எலெக்டட்னா எலெக்ஷன் மூலமாக கண்டக்ட் பண்ணி வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. இப்போவும் இருக்குல்ல, ஒரு 12 பேர் எடுக்கிறாங்க இல்லையா, நாமினேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதே இதுதான். சி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா டு என்டர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து பெண்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? வாக்குரிமையை கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அது மூலம் எலெக்ஷன் இது பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து உள்ளே வந்து போயிருப்பாங்க இவங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? 1949 தான் இவங்க கேன்சர் இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே இது பண்ணியிருக்காங்க? இப்போ வந்து அடையாளம் இருக்கு இல்லையா. யார் அடிக்கல் நாட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பண்டிட் வந்து ஜவஹர்லால், அவருடைய நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இன்ன வரைக்கும் வந்து செயல்படுறதா இருக்குது.